பாட்டாளி மக்கள் கட்சியின் 38வது ஆண்டு விழாவை முன்னிட்டு கொடியேற்றினர். அதனைத் தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ராஜவாய்க்கால் தடுப்பணை விவகாரத்தில் பாமக தலைவர் அன்புமணி நேரடியாக களமிறங்க உள்ளார். மாவட்ட தலைவர் பேட்டி. பாட்டாளி மக்கள் கட்சியின் 38வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு திண்டுக்கல் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் வக்கம்பட்டியில் உள்ள மாவட்ட தலைமை கழக அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னதாக அலுவலகம் முன்பு கட்சி கொடியேற்றி பின்னர் கட்சி வளர்ச்சி குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில, மாவட்ட, ஒன்றிய கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் பாட்டாளி மக்கள் கட்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சிவகுமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறும் பொழுது, ஆத்தூர் பகுதியில் உள்ள காமராஜர் நீர்த்தேக்கத்திற்கு ராஜவாய்க்கால் வழியாக வரும் மழை நீரை தடுப்பணை கட்டி நீர்வரத்தை தடுத்து நிறுத்திய அரசியல் பிரமுகர் செயலை கண்டித்து நேரடியாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நேரடியாக களமிறங்கி விவசாயிகளுக்கு ஆதரவாக குடிநீர் ஆதாரமாக திகழும் காமராஜர் நீர்த்தேக்கத்தை காக்கவும் போராட உள்ளதாக தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டுள்ளது. குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு, அதே போல மேகதாது அணைக்கட்டு விஷயமாக பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுத்த போராட்டங்களை இன்றைய தமிழக அரசு உள்வாங்கி அது சம்பந்தமாக நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆனந்த் அவர்கள் எங்களுடைய தலைவர் அவருடையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களிடமும் ஆலோசனை பெற்றுள்ளார்கள். இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வளர்ச்சியை காட்டுகின்றது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை குடகனாறு குறுக்கே அமைந்துள்ள ராஜவாய்க்கால் தடுப்பு சுவர் சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஒரு உத்வேகமான ஒரு செயல்பாட்டை மாவட்ட செயலாளராக என்னிடம் வலியுறுத்தியுள்ளார்கள். கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து பேசி ஒரு மிகப்பெரிய அறப்போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள். ராஜவாய்க்காலில் கட்டப்பட்டுள்ள தடுப்பு சுவரை முற்றிலுமாக அகற்ற வேண்டும். அதுவரை பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டம் ஓயக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளார்கள். இன்னும் ஒரு சற்று மிகையாகவே அவர் சொல்லியுள்ளார்கள், நான் தங்கி இருந்தே அந்த போராட்டத்தை முன்னெடுப்பேன் என்று சொல்லியுள்ளார்கள். இது இப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அவர்கள் அடைந்த ஏமாற்றத்திற்கு ஒரு வடிகாலாக அமையும் என்று நினைக்கின்றோம்.